அண்மை காலங்களாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், செய்திகள் வாயிலாக படித்திருக்கிறோம். பாடசாலை மாணவர்கள், குறிப்பாக சிறுவர்களும் இந்த புற்றுநோயால், இந்த புற்றுநோய் என்கின்ற பொழுது வாய் வழி புற்றுநோய் இல்லாமல் புற்றுநோயால் அதிகமான குழந்தைகள் இலங்கையில பாதிக்கப்படுவதாகவும் மரண சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றி சிறு விளக்கம் தாருங்கள். இலங்கையை பொறுத்தவரை சிறுவர்கள் என்று குறிப்பாக குறிப்பிட்டீர்கள். சிறுவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் கடந்த காலங்கள், கடந்த தசாப்தங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் சிறுவர்களில் புற்றுநோய் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று வளர்ந்தவர்களின் தான் இந்த புற்றுநோய் சம்பவங்கள் கடந்த தசாப்தங்களை விட மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுகின்றது. முதலாவது எங்களுடைய உணவு பழக்கம், முறையற்ற உணவு பழக்கம் காணப்படுகின்றது. கடந்த தசாப்தங்களில் நாங்கள் வீட்டில் சமைத்து மாவை எடுத்துக்கொண்டால் கூட வீட்டில் தான் அரைப்போம். மற்ற தூள்களை எடுத்துக்கொண்டாலும் வீட்டில் அரைத்து பாவித்த சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகின்றது. தற்பொழுது அந்த நிலை மாறி அபிவிருத்தி என்ற பேச்சில் தற்பொழுது இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் தான் அதிகமாக பாவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் இது தொடர்பாக மிகவும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அதிகமாக பெற்றோர்கள் தற்காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் தான் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அது நூடுல்ஸாக இருக்கலாம், பேக்கரி ஐட்டம்களாக இருக்கலாம், அதே போன்று டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்கின்ற, டிரான்ஸ் கொழுப்புகள் அதிகமாக இருக்கின்ற உணவு பதார்த்தங்களாக இருக்கலாம். அதே போன்று இவ்வாறான உடனடியாக தயாரிக்கப்படுகின்ற உணவுகளைத்தான் அதிகமாக இந்த சிறுவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை பயன்படுத்துகின்றார்கள். பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸ் வகைகளாக இருக்கலாம், அதே போன்று பன் வகைகளாக இருக்கலாம். அனைத்து விதங்களும், அனைத்து விதமான சாப்பாடுகளும் இவ்வாறான இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ், உடனடி உணவுகளாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இதில் பதப்படுத்துவதற்காக பல ரசாயனங்களை பயன்படுத்துகின்றார்கள். எனவே இது ஒரு மிக பிரதான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. முறையற்ற உணவு பழக்கம். அடுத்த விடயம், ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், உளத்தகைப்புடன் இருக்கின்றார்கள். வேலை பார்க்கின்ற வளர்ந்தவர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், உறக்கம் குறைவாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்திகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. மிகவும் குறைந்த அளவு தூங்குகின்றார்கள், அதிகம் ஸ்கிரீனுக்கு முன்னால் செலவிடுகின்றார்கள். எனவே அவர்களுடைய ஒழுங்கான தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. முறையற்ற உணவு, உளத்தகைப்பு, முறையற்ற ஆரோக்கியமற்ற தூக்கம் போன்றன பிரதான காரணங்களாக அமைகின்றன. அதே போன்று உடற்பயிற்சிகளும் குறைவாக காணப்படுகின்றது தற்காலத்தில். எனவே இவ்வாறான காரணங்கள் காரணமாகத்தான் தற்பொழுது மாணவர்கள் மத்தியில் மாத்திரமன்றி வளர்ந்தவர்களிடத்திலும் இந்த புற்றுநோய் மட்டுமன்றி மற்றைய நோய்களும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக புற்றுநோய் அதிகரிப்பதற்கும் இது காரணமாக அமைந்திருக்கின்றது.